சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அது என்னன்னா திரிஷா மேம் போட்ட போஸ்ட் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க போட்ட அந்த போஸ்ட் தான் இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிருக்கு. அவருடைய பர்த்டே அன்னைக்கு இல்லாம அடுத்த நாள் அவங்களுடைய போஸ்ட்டை போடுறதுக்கான காரணம் என்ன, அது மட்டும் இல்லாம ஏஐ யூஸ் பண்ணி எடிட் பண்ணியிருக்காங்க. 2022ல அவருடைய இந்த இமேஜை எடுத்து ஏஐ யூஸ் பண்ணி தான் திரிஷா மேம் இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சையை பத்தி பல்வேறு வதந்திகள் இப்போ பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வாழ்த்துக்கள் தெரிவிச்ச எல்லாருமே இப்போ நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, அவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியும், கண்டிப்பா இது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்களை இன்னைக்கு மொத்த திரையுலகமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க மனைவியோட விவாகரத்துல இருந்தே நிறைய விஷயங்களை எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் நிறைய விஷயங்களை இப்போ அனைவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத் தொடர்ந்து நடிகர் சிவகுமார் சொல்லியிருக்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகை திரிஷா வேணும்னே தான் இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இப்போது அவருடைய பிறந்த நாளைக்காவது நடிகை திரிஷாவோட விஷஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கொஞ்சமாக நிம்மதி பெருமூச்சு விட்ட அந்த நேரத்தில் அடுத்த நாள் அந்த போஸ்ட்டை போட்டு வைரல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐ யூஸ் பண்ணி தான் திரிஷா இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், என்னுடைய வாழ்நாளில் இத்தனை நாள் ரொம்ப ஒர்த்தாக மாற்றினத்துக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஃபுல்லான பர்சன் என்னுடைய லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு அவங்க மெசேஜும் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் இதுக்கு சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவையில்லாத இப்போ அவருடைய வாழ்க்கையில் ரொம்பவும் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க, அதுவும் மனைவி கூட விவாகரத்து சர்ச்சை அப்படிங்கிறது போயிட்டுருக்கிற இந்த நிலைமையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முதல்வரை சுற்றி இருக்கிறது அவ்வளவு நாகரிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் சமந்தா காஜல் அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரைத்துறையை சேர்ந்தவங்க இன்னைக்கு முதல்வரை சந்திச்சுட்டு வர இந்த நிலைமையில் நடிகை திரிஷாவும் சந்தித்த மாதிரி ஒரு ஏஐ போஸ்ட்டை யாரோ அவருடைய அக்கௌண்ட்டில் இருந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியும் இப்போது பரவிட்டுருக்கு. இதை தொடர்ந்து தான் இப்போது அவங்க போட்ட அந்த போஸ்ட் ஒரு பேசுபொருளாக சமூக வலைதளங்களில் ஆயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வராங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிறது ரொம்பவும் தவறு, அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னைக்கு தமிழக இளைஞர்களுக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரு, அப்படிப்பட்ட விதத்தில் அவர் குடும்பம் குழந்தை அப்படின்னு இருக்கிறது தான் ஆரோக்கியமான அரசியலுக்கும் தமிழக மக்களுக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரியும், உங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் அவருடைய லைஃப்பில் இது வரைக்கும் இருந்தது சரி, ஆனால் இதுக்கு மேலே இருக்கிறது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய நடிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சிவகுமார் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனைவி வீட்டு சாப்பாடு, நடிகைகள் ஹோட்டல் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விவாகரத்து சர்ச்சை அப்பயே பரபரப்பாக பேசியிருந்தார். அது பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதை தொடர்ந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இவங்க நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழக மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழணும், இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் புறம் தள்ளுறது நல்லதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு.